கல்யாண நாள்ல இருந்து எனக்கு நைட் ஷோ போகணும்னு ரொம்ப ஆசை. பட் ஆனால் வீட்டில் விடவே மாட்டாங்க. நைட்டில் என்னத்துக்கு வெளியில் போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு காலையில் மட்டும்தான் நான் போய் பார்ப்பேன். பட் ஆனால் இந்த முறை கண்டிப்பாக எப்படியாச்சும் நைட் ஷோ போகணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அடிச்சு பிடிச்சி நானும் ஹஸ்பண்டும் நைட் ஷோ போயிட்டு வந்தோம். ஷோ டைமிங் வந்து 7:30. ஸோ வீட்டில இருந்து கிளம்புனதே ஒரு 6:15 போல தான். தியேட்டருக்கு போய் ரீச் ஆனது ஒரு 7:10 போல. இதுக்கப்புறம் எங்களா வெளில போய் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு தியேட்டர்லேயே ஆர்டர் போட்டாச்சு. எனக்கு வந்து பன்னீர் சாண்ட்விச், ஹஸ்பண்ட்க்கு வந்து சிக்கன் சாண்ட்விச், அப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். பாப்கார்ன் மட்டும் வாங்கவே கூடாதுன்ற முடிவோட தான் போயிருந்தேன். நாங்க போன மூவி வந்து ஆண் பாவம் பொல்லாதது. ஸோ டைட்டில் வரும்போது நான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்து எடிட்டிங் பண்ணலான்னு போனை எடுக்கும்போது பார்த்தா அந்த மாதிரி ஒரு வீடியோவே இல்லை. நான் வீடியோ ரெக்கார்டிங்கே ஆன் பண்ணல, போனை மட்டும் சும்மா அப்படி இப்படின்னு ஆட்டிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கேன் போல. மண்டை மேல இருக்க கொண்டையே மறந்துட்டோமேடான்னு அப்பதான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச குட்டி இட்லி சாம்பார் பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த இரவுல இந்த பறவைகள்லாம் எங்க போறாங்கன்னே தெரியல. நாங்களும் அந்த பறவைகள் மாதிரி சீக்கிரமா பறந்து வீட்டுக்கு போயிட்டோம்.